Hello friends, welcome to Modern Village Vlog. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம எனக்கு வந்து ஒரு ப்ளவுஸோட எம்ப்ராய்டரி ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளவுஸோட ஃப்ரண்ட் நெக்கு. ஸோ ஃப்ரண்ட் நெக் எப்படி டிசைன் பண்ணுறது அப்படின்னு பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு இனிஷியலாக என்னென்ன மெட்டீரியல்ஸ் வேணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு நமக்கு ஸ்டோன் செயின் வேணும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சாரீக்கு மேட்சிங்காக த்ரெட் வேணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இதை வச்சு தான் முடிக்க போகிறோம். ஸோ அதுக்கு அடுத்த மெட்டீரியல்ஸ் என்னென்ன வேணும்னு சொல்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 2 மார்க் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இங்கே தான் வந்து நம்மளோட ப்ளவுஸ் ஃப்ரண்ட் நெக் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இது வந்து உள்ள ஸ்டிச்சிங்காக மார்க் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நம்ம வந்து இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மல் ஹெம்மிங் நீடில் இந்த இந்த ஃபேப்ரிக்கோட செல்ஃப் கலர் த்ரெட் எடுத்துருக்கோம், சூயிங் த்ரெட் எடுத்துருக்கோம். ஸோ அப்போ அதை வச்சு நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த இடத்துக்கு வந்து நம்ம பாயிண்ட் அவுட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா. ஸோ ஃபஸ்ட்டு எப்போவுமே நம்மளோட எல்லா வீடியோஸுமே பார்த்துருப்பீங்க. இனிஷியல் ஸ்டோன் செயின் அல்ல பால் செயின் எதை வச்சு ஸ்டிச் பண்ணாலும் ஃபஸ்ட்டு பீட்ஸ் வச்சு டபுள் ஸ்டிச் போடணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டபுள் ஸ்டிச் போட போகிறோம். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ப்ளேஸை பாயிண்ட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டிச் போட்டிருக்கோம். ஸோ இதிலே என்ன பண்ணோன்னா அகெயின் வந்துட்டு நம்ம வந்து டபுள் ஸ்டிச் போடணும். அப்போ தான் வந்துட்டு ஃபேப்ரிக் வந்து நல்லா ஃபேப்ரிக்கோட பீட்ஸ் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த மாதிரி எடுத்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு டபுள் ஸ்டிச் நல்லா ஸ்ட்ராங்காக போட்டுக்கணும். ஸோ இது முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோன்னா இந்த நெக் லைனில் அப்படியே வச்சுட்டே போயிட்டு ஒரு 3 to 4 பீட்ஸாக வச்சு நம்ம என்ன பண்ணால் சைடு ஸ்டிச் கொடுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு எப்படி கொடுக்குதுன்னு சொல்கிறேன் பாருங்கள். ஸோ இப்போ ஃபஸ்ட் வச்சுட்டோமா, நம்ம நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும், ஒரு 3 பீட்ஸ் அந்த மாதிரி விட்டுட்டு இந்த மாதிரி ஸ்டிச் கொடுக்கணும். ஸோ அதே மாதிரி என்ன பண்ணோம், அடுத்தது அகெயின் ஒரு 3 பீட் விட்டுட்டு ஸோ இதே மாதிரி என்ன பண்ணால் நம்ம ஃப்ரண்ட் நெக் இந்த ஃபர்ஸ்ட் லேயராக இந்த ஸ்டோன் வச்சு கம்ப்ளீட் பண்ணிட்டு வரணும். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டோன் செயின் வச்சு ஃபுல்லாக ஒரு ரவுண்ட் முடிச்சிட்டோம். ஸோ அடுத்தது வந்து இந்த த்ரெட் இருக்கு இல்லையா, அந்த த்ரெட் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அந்த த்ரெட் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம வந்து இந்த இடத்துக்கு லோட் ஸ்டிச் அது கொடுக்கறதுக்கு பதிலாக அந்த த்ரெட் வச்சு நம்ம க்ளூ போட்டு பேஸ்ட் பண்ணுறோம்னா லோட் ஸ்டிச் எஃபெக்ட் இருக்கும். ஸோ அதுக்கு தான் கொடுக்குறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு இந்த மாதிரி ஃபேப்ரிக் க்ளூவை இந்த ஸ்டோன் செயின் பக்கத்தில் நல்லா கொடுத்துட்டே வாங்க. ஸோ இப்போ நம்ம க்ளூ ஃபுல்லாக பேஸ்ட் பண்ணி முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் வந்து இந்த த்ரெட்டை யூஸ் பண்ணணும். இந்த த்ரெட்டை வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா நமக்கு வந்து இதெல்லாம் ஸ்டிச்சிங் போகிற ஏரியா. இங்கே அப்படி வச்சு பண்ணிங்கன்னா அப்படின்னா தான் ஸோ நல்லா ஸ்டிச் ஆகிக்கும். ஸோ இது வந்து ஸ்டிச்சிங்குள்ளே போகும்போது நூல் பிரிஞ்சு வரும், நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ இப்படியே என்ன பண்ணணும், நீங்கள் இதை அப்படியே கொடுத்துட்டே வரணும். அப்புறம் இதை ஃபுல்லாக கொடுத்து முடிச்சிட்டோம். ஸோ இங்கே டாப்பில் கொடுத்த மாதிரி ஃப்ரண்ட்லேயும் என்ன பண்ணோன்னா கொஞ்சம் விட்டு நம்ம அதை கட் பண்ணிக்கிறோம். ஸோ கட் பண்ணிவிட்டு இதை என்ன பண்ணோம், நல்லா ஸ்ட்ராங்காக ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த க்ளூ போட்டு இதை நல்லா பேஸ்ட் பண்ணிட்டோம். கொஞ்சம் நாள் ட்ரை ஆகணும். ட்ரை ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணோன்னா அகெயின் அடுத்த ஒரு லேயராக வந்துட்டு நம்ம ஸ்டோன் செயின் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ எப்படி ஸ்டிச் பண்ண நம்ம ஃபர்ஸ்ட் இதிலே பார்த்துருவோம் இல்லையா. ஸோ அதே மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணிட்டு வரலாம் வாங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபுல்லாக எல்லாமே முடிச்சாச்சு. ஸோ அதுக்கடுத்து என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி ஒரு ஆன்டிக் பீட் வச்சு நம்ம ஒரு ஒர்க் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா நார்மலாக நம்ம ஜர்தோசி நீடில் இருக்கு இல்லையா, நீடில் சைஸ் நம்ம 10 அந்த நீடில் அந்த த்ரெட்டை நாட் போட்டு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து என்ன பண்ணணும்னா இந்த இதில் பீடில் வந்துட்டு நீடில் கோர்த்துட்டு இந்த மாதிரி பக்கத்தில் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கணும். இப்போது ஆன்டிக் பீட் ஒர்க் முடிஞ்சது.
நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா இதை சுற்றிலும் வந்துட்டு நம்ம வந்து சுகர் பீட்ஸ் வச்சு ரவுண்ட் ஃபில் பண்ண போகிறோம். ஸோ அதை பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம என்ன பண்ணோம்னா இந்த மாதிரி சுகர் பீட்ஸ் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ அதை வந்துட்டு இந்த மாதிரி வச்சு எடுத்துட்டு இதுக்கு இந்த பக்கத்தில் நீடில் எங்கே விட்டோமோ அதுக்கு பக்கமாக எடுத்தோம்னா இந்த மாதிரி வரும். ஸோ இப்போ வந்து என்ன பண்ணோம், இந்த ரவுண்டில் இப்படி வச்சு ஃபிக்ஸ் பண்ணி நம்ம வந்து சைட் ஸ்டிச் கொடுக்கணும். ஸோ இப்போது இந்த இடத்துக்கு ப்ரெஸ் பண்ணிட்டு என்ன பண்ணணும், பேக் சைடு ஒரு ஸ்டிச் போடும். ஸோ நீங்கள் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு அப்புறமேட்டுக்கு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணால் இந்த பீட் வந்து நல்லா அந்த இடத்துல ப்ளேஸ் ஆகும். ஸோ இப்போ இந்த முடிஞ்சு அதே மாதிரி என்ன பண்ணணும்னா இந்த 2 சைட்ஸ்லையுமே வந்துட்டு ஸ்டிச்சஸ் கொடுக்கணும். அதே மாதிரி இந்த சைடு. ஸோ அவ்வளோதான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ இதோட இந்த ஒர்க் முடிஞ்சுது. ஸோ நம்ம வந்து ஸ்டோன்ஸு இந்த த்ரெட்லாம் வச்சு முடிச்சிட்டோம், இங்கே முடிச்சிருக்கோம். நெக்ஸ்ட்டு இந்த ஒர்க்கவே என்ன பண்ணால் கண்டினியூஸாக நம்ம இதில் வந்து முடிச்சிட்டே வரணும். ஸோ வாங்க எப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இது ஃபுல்லாக முடிச்சிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம நெக்ஸ்ட்டு இந்த பீட்ஸ்லாம் வச்சு ஃபுல்லாக முடிச்சிட்டோம். இப்போ ஃப்ரண்ட் நெக்கில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸோ இந்த டிசைன்ஸ் முடிச்சிட்டோம். ஸோ இதான் அவங்க வந்து ரொம்ப சிம்பிளாக கேட்டிருந்தாலும் நம்ம சிம்பிளாக முடிச்சிருக்கோம். இங்கே வந்து நம்ம பீட் வைக்கல, ஏன்னா இது வந்து உள்ளார போயிடும். ஸோ அதனால் நீங்கள் டிசைன் பண்ண நெசசிட்டி இல்லை. உங்கள் கஸ்டமர்ஸ் வேணும்னு கேட்டாங்கன்னா நீங்கள் இந்த பக்கம் பண்ணலாம், இல்லைனா நீங்கள் இதை அப்படியே ஃப்ரீயாக விட்டுட்டு இவ்வளோ மட்டும் ஒர்க் பண்ணால் போதும். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ முடிச்சுது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதோட நெக்கு ஸ்லீவ்ஸ் எல்லாமே பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபுல் ப்ளவுசஸ் எல்லாமே முடிச்சிட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் நெக் பார்க்கலாம். ஸோ இதுதான் அந்த ஃப்ரண்ட் நெக். பார்த்துங்க, நம்ம வந்து இந்த இடத்துக்கு வந்து என்ன பண்ணிருக்கோம்னா ப்ளவுஸ் உள்ளே போயிடும் அப்படிங்கிறனால நம்ம வந்துட்டு இந்த இடத்துக்கு டிசைன் பண்ணல. பட் எவ்வளோ விஷயம் நீங்கள் வேணா பண்ணிக்கலாம். பட் நான் வந்து இதோட சிம்பிளாக முடிச்சிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பேக் சைட் பேக் நெக். ஸோ பார்த்திங்கன்னா பேக் நெக்கில் ஆஸ் யூஷுவல் அதே மாதிரி இந்த பீட்ஸ் ஒர்க்கு, ஸ்டோன் லேஸ் அந்த த்ரெட் வச்சு முடிச்சிருக்கோம். ஸோ இங்கே வந்து எதுக்கு இந்த எக்ஸ்ட்ரா லென்த் விட்டுருக்கோம் அப்படின்னா இது வந்து மிஷின் கொடுத்து ஸ்டிச் பண்ணிடுவாங்க. அப்படிங்கும்போது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக நல்லா நிற்கும் மிஷின் ஸ்டிச்சில். ஸோ பாருங்கள், இதுதான் வந்துட்டு பேக் சைடில் ஃபுல் ஒர்க். ஸோ வந்து அவங்க ரொம்ப சிம்பிளாக வேணும்னு கேட்டனால சிம்பிளாக முடிச்சிருக்கோம். தென் பார்த்திங்கன்னா அங்கங்கே பாடிக்கு வந்து குட்டி குட்டியாக இந்த புட்டாஸ் மாதிரி குட்டி குட்டி இந்த பீட்ஸ் ஒர்க் வச்சு ரவுண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து பாடிக்கு மட்டும் ஃபுல்லாக வரும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்லீவ் டிசைன் பார்க்கலாம் வாங்க. ஸ்லீவ் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஸோ கீழே பார்டர் எதுவுமே இல்லை, அவங்க எதுவுமே வேணான்னு சொல்லிட்டாங்க. ஸோ வந்துட்டு அங்கங்கே வந்துட்டு குட்டி குட்டியாக புட்டாஸ் மட்டும் வச்சுருக்கோம் அந்த டிசைனில். நெக்ஸ்ட்டு இது அடுத்த ஸ்லீவ். ஸோ ஸ்லீவ் வந்து ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த ப்ளவுஸோட ஃபைனல் ஒர்க் எல்லாமே முடிஞ்சிச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் டு மாடர்ன் வில்லேஜ் vlog சேனல். தேங்க்யூ.